எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். துபாயில் இருந்துங்க. இன்றைக்கி வீக்கெண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் முதல் நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். இப்போது ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டேன் நான். இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறேன்னா அபுதாபி போக போகிறேங்க. அபுதாபி போயிட்டு அபுதாபியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க, இப்போ போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு நான் பேசுகிறேன். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. இது வந்து ரெசிடென்சி மேரியாட். இது வந்து ஷேக் சயீத் ரோட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். இப்போ எதிர்த்தாப்புல தான் மெட்ரோ ஸ்டேஷனு. மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாமே கார்டு தான் யூஸ் பண்ணணுமா. இங்கே வந்து NOL கார்டுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அந்த கார்டு வாங்கிட்டோம்னா நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு எல்லா பிளேஸுக்கும் போய்க்கலாமா. இப்போ வந்து அங்கே போயிட்டு என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்துட்டு NOL கார்டு எடுத்துட்டுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து அபுதாபிக்கு பயணப்படலாம். அபுதாபிக்கு வந்து டைரெக்டாக பஸ்ஸு மெட்ரோலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து முதல் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தான் அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். வாங்க போயிட்டு என்ன பஸ் நம்பரு என்ன எதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம். நடந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சென்டர்னு சொல்லி மெட்ரோ ஸ்டேஷனு. உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. ரொம்ப லாங்லலாம் இல்லை. பக்கத்தில் போயிட்டு விசாரிக்கலாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க மக்கள் எல்லாமே. இன்றைக்கி தான் முதல் நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. வாங்க ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன ரேட்டு விற்குதுன்னு சொல்லிட்டு. NOL கார்டு இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே போயிட்டுருங்க. மேலே தான் வந்து மெட்ரோ கார்டு தருவாங்களாம். நான் போயிட்டு சொல்கிறேன் நான் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வீக்கெண்டுக்குனால நல்லா ஹாப்பனிங்காக இருக்குது பிளேஸ் எல்லாமே. இன்னும் 2வது மாடியில் தான் இருக்குது போல். ஸோ 2nd ஃப்ளோர் ஏறிட்டுருக்கேன் நான். துபாயில் முறையாக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் உள்ள என்ட்ராயிருக்கேங்க. பின்னாடி தான் ஆஃபீஸ் கவுண்டர் இருக்குது, அந்த டிக்கெட் கவுண்டரு. அங்கே போயிட்டு நான் கார்டு எடுக்கணும். நான் கார்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னு தெரியல. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க நான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 200 திரம்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணலான் இருக்கேன். பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை லைன் நின்று. ஸோ வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் நான். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 150 திரம்ஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது எமிரேட்ஸ் டவர்ஸு. எமிரேட்ஸ் டவர்லேருந்து இபுன் பட்டாட்டா இதில் வந்து இறங்க சொல்லியிருக்காங்க. இங்கே இறங்கிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது பஸ் டிப்போ பிடிச்சிட்டு அபுதாபி போகலாம். பஸ்ஸில் ஏறி போகலாங்களா. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. கார்டு எடுத்தாச்சு. 125 திரம்ஸு. இது பார்த்தீங்கன்னா இபுன் பட்டாட்டா ஸ்டேஷனில் போய் இறங்கணுங்களாமா. இப்போ போயிட்டு நான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது தான். வாங்க போய் பார்த்துடலாம். கார்டு எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சுங்க. நான் கூட இந்த பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். இந்த கார்டு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம திரம்ஸை கொடுத்தோம்னா எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இது பண்ணி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. என்னாச்சுன்னா 25 திரம்ஸ் வந்து இதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் சார்ஜ் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா 6 திரம்ஸ் வந்து கார்டுக்குங்களாமா. ரிமைனிங் 19 திரம்ஸ் வந்து பேலன்ஸில் இருக்கும். அது போக நம்ம எவ்வளோக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து 150 திரம்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம போக போகிற மெட்ரோ வந்துருச்சுங்க. பாருங்கள், போய் ஏறிக்கலாம். இபுன் பட்டாட்டா ஸ்டேஷன் ஏறணுங்க. நான் ஏறிட்டு சொல்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க சீட்டு கிடச்சிது. ஏறி உட்காந்தாச்சு. இங்கேருந்து இபுன் பட்டாட்டா வந்து 14 ஸ்டேஷன் காட்டுதுங்க. இப்போ போயிட்டு இப்போ தான் ஒரு 7வது ஸ்டேஷனில் வந்திருக்கேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்கே லேடிஸ் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. தனியாக கம்பார்ட்மெண்ட் முன்னாடி பின்னாடி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ லேடிஸை வந்து நீங்கள் வந்து துபாய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தீங்கன்னாலும் ரொம்ப சேஃப்டி. எல்லாமே சூப்பராக இருக்குது. பாதுகாப்பு வந்து ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. மெட்ரோ ஏறியாச்சுங்க. டிக்கெட் கவுண்டரில் சொன்னாங்க லைஃப் ஃபார்மசின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் வரும், அதில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 38ஆம் நம்பர்லேருந்து பிரியுதுங்க, 2ஆக பிரியுது. எக்ஸ்போ 20 லைஃப் ஃபார்மசின்னு 2 வேயாக பிரியுது. அதுக்காக தான் அவங்க வந்து சொன்னாங்க லைஃப் ஃபார்மசி வர ட்ரெயின் ஏறுங்கன்னு சொல்லிட்டு. அதில் போனால் தான் இபுன் பட்டாட்டா ஸ்டேஷனில் வந்து இறங்க முடியுங்களாமா. இப்போ ஏரியாச்சு. க்ரௌட் ஓரளவுக்கு இருக்குங்க, கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் இருந்துச்சு. இப்போ 8வது ஸ்டேஷன் மாறினதுனால ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாகிடுச்சுங்க. வந்தாச்சுங்க. இபுன் பட்டாட்டா ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. நான் வந்து ஒரு 9:30க்கு ட்ரெயின் ஏறினேன். இப்போ வந்து டைம் கரெக்டாக 10 மணி.
10 மணிக்கு உபுன் புட்டோட்டா ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இங்கே வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா, மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம ஊர் சைடு பெங்களூரில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இறங்குறது வரும், லெஃப்ட் சைடு வரும், மாறி மாறி வரும். இங்கே வந்து நான் ஏறினதுலேருந்து இப்போ இறங்கின வரைக்கும் எல்லாமே லெஃப்ட் சைடில் தாங்க வந்துச்சு இறங்குறது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தது போகணும். பஸ் ஸ்டேஷன் வந்து கீழே போயிட்டு சொல்கிறேன் நான் எங்கே எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து நம்ம துபாயிலேருந்து ரொம்ப தூரம் வந்ததுனால இங்கெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸாக இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு இதெல்லாம் இல்லை, ஹைட்டாக இல்லை. ரொம்ப அவுட்ரு வந்தாச்சு. இப்போது நம்ம அடுத்தது இபூன் பட்டோட்டா ஸ்டேஷன்லேருந்து பஸ் டிப்போக்கு போகலாங்க. டிக்கெட் கவுண்டர்லேயே கேட்டேங்க பஸ் டிப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸிட் 1 போட்டு வெளியே போனோம்னா பஸ் டிப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்களாம். இப்போ முன்னாடி தெரியுது. வெளியே வந்தாச்சு. இபுன் பட்டோட்டா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. அப்படியே கண்ணுக்கே தெரியுதுங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். அந்த டிக்கெட் கவுண்டரில் அவர் பிஸியாக இருந்ததுனால என்ன பஸ் நம்பருன்னு சொல்லி கேட்க மறந்துட்டேன். ஸோ இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு இன்னும் கேட்போம் எங்கே என்ன பஸ் நம்பருன்னு சொல்லிட்டு. வாங்க போய் பார்க்கலாம். நல்ல வெயிலுங்க. 40 இன்னைக்கு வந்து 40 டிகிரி காட்டுது. இப்போ டைம் கட்டிங்கன்னா 10 தான் ஆச்சு. இன்னும் போக போக நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பஸ் டிப்போ வந்தாச்சுங்க. நான் பஸ் டிப்போனா நம்ம ஊர் மாதிரி பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியே ஒரு ஓப்பனாக இருக்குது. அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்தந்த நம்பரில் போய் பஸ் நிற்கும், நம்ம போய் கேட்டு ஏறிக்கலாம். நான் இன்னும் யாருக்கிட்டையும் கேட்கல. நம்ம போய் கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன பஸ் நம்பர்னு சொல்லிங்க. எல்லா லைனுக்கும் தனித்தனியாக போட்டு நிலக்கூடை போட்டு நிப்பாட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. பயணிகளால் உட்காந்துக்கலாம். அங்கே ஒரு பஸ் போகுது, அங்கே போயிட்டு கேட்டு பார்க்கலாங்க. என்னடா புதுசாக கூலிங் கிளாஸு போட்டு கழட்டவே மாட்டேடான்னு கேட்பீங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க, கண் அப்படியே கூசுது. அதுக்காக தான் கூலிங் கிளாஸ் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து அபுதாபி பஸ் நிற்கிதுங்க. இங்கே தான் அபுதாபி பஸ் நிற்கிது. நம்ம போயிட்டு எப்போ எடுப்பீங்கன்னு கேட்போம். அபுதாபி அபுதாபி அபுதாபின்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். அபுதாபி 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 இறங்கி நிற்காதுங்க. E101ங்க பஸ் நம்பரு. ஏறிடலாங்க வாங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு சொல்லி கேட்டு. பஸ்ஸு சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் வால்போ பஸ் ரேஞ்சில் இருக்குது. பேசஞ்சர்லாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன் டேப் பண்ணிவிட்டு. இப்போ பஸ்ஸு காட்டினேன்லங்க, அங்கே வந்து ஏறலாமான்னு சொல்லி கேட்டேன் நான். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து சும்மா ஸ்டாண்டு மாதிரிங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஏறுறது இல்லையா. அதுக்குன்னு ஒரு அபுதாபிக்குன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அந்த இது ஸ்டாப் இருக்குது. அங்கே போய் தான் ஏறணுங்களாமா. ஸோ இது வந்து நிப்பாட்டுற இடங்களாமா. ஸோ வந்து முன்னாடி தான் நிற்கிது 3 பஸ்ஸு. அதை பாருங்க, முன்னாடி நிற்கிது பாருங்க. இந்த லைன்ல அங்க லாஸ்ட்ல நிக்குது பாருங்க, அங்க ரெட் கலர் தெரியல, அந்த பஸ் தான். அங்க போய் தான் ஏறணுமா. இங்க வந்து பேசஞ்சர்லாம் ஏத்துறது இல்லை. வாங்க போயிட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபுதாபிக்கு பயணப்படுவோம். ஒரு 20 மீட்டரு வாக் பண்ணி நடந்து வந்தாச்சுங்க. அபுதாபி பிக்கப் பாயிண்ட்னு சொல்லி இங்கேயே போட்டிருக்கு. நம்ம அபுதாபி பிக்கப் பாயிண்ட்ல எல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் லைனா நின்று ஏறிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா. நம்மளும் ஏறிட்டு டேப் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு பேசுறேன் நான். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இங்கிருந்து நான் விசாரித்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் அபுதாபி போகிறக்கு. ஸோ இது வந்து பெரிய ட்ராவல். இங்கிருந்து ஒரு அபுதாபி வந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கூகுள் மேப்பில். ஸோ நம்ம வந்து இறங்குற ஸ்டேஷன்லேருந்து நம்ம போக போகிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான். நான் போயிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். வாங்க ஏறலாம். எல்லா பேசஞ்சர் ஏறிட்டாங்க. ஏறிட்டு சொல்கிறேன். பஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. சீட்டு இருக்குது, ஆனால் சீட்டெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. காரில் சீட்டெல்லாம் இருக்குது. நம்ம ஏறி பார்த்துக்கலாம். பஸ்ஸு ஏறணும்னா சில்லுன்னு இருக்குது. நம்ம மெட்ரோவில் இருந்த மாதிரி அதே மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பஸ்ஸு கிளம்புற கொஞ்சம் நேரத்தில் ஏறி உட்காந்தாச்சுங்க. வெயிலில் வெளியே அடித்த வெயிலுக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஏசி, ஃபுல்லு ஏசி. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்குறதா இருந்தாலும் தூங்கிக்கலாம். நான் வந்து தூங்குறதா இல்லை, நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. வந்து போகிற வரைக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாங்க. சரிங்களா? டைம் கரெக்டாக 12 மணி ஆச்சுங்க. வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து டேப் பண்ணிவிட்டு இறங்கிடலாம். இல்லை எல்லாமே விசாரிச்சாச்சு. இங்கே பக்கத்துலேயே போயிட்டு டேக் பண்ணிவிட்டு கீழே இறங்குறேன். அபுதாபி வந்தாச்சுங்க. 12 மணி டைமு. ஸோ இங்கே தாங்க டேப் பண்ணுற மிஷின் இருக்குது. இங்கே நம்ம பண்ணோம்னா பேலன்ஸோடு சேர்த்து வந்துடுது. 114 ரூபா பேலன்ஸ் இருக்குங்க. வந்து இறங்கியாச்சு. அபுதாபி மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன். அபுதாபி பஸ் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம ஊர் சேலம் பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது இந்த இடத்த பார்க்குறக்கு.
கிட்டத்தட்ட நம்ம ஏன்னா 10:30க்கு ஏறினங்க, இப்போ 12 மணி வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து பக்கத்தில் வந்து இங்கே வந்து என்னன்னா, நம்ம வந்து துபாயிலேருந்து ஒரு என்ஓஎல் கார்டு எடுத்தோம்னா அந்த கார்டு வந்து இங்கே செல்லாதுங்களாமா. இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு கார்டு இங்கே இந்த ஊரில் சுற்றுறக்கு, அபுதாபி வந்து சுற்றுறக்கு வந்து இன்னொரு கார்டு எடுக்கணுங்களாமா. ஸோ வந்து அந்த கார்டு வந்து எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு கேட்டேன். இங்கே வந்து பஸ் சார்ஜ் எல்லாமே ரொம்ப கம்மி தாங்களாமா. ஒரு ஒரு ட்ரிப் ஏறி இறங்கினாலே 4 திரம்ஸ் அந்த மாதிரி தான், 4, 3, 1 அந்த திரம்ஸ் தான் கட்டாங்களாமா. அதனால நான் வந்து 20 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கட்டுப்படி ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான். உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ஓஎல் கார்டு எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பஸ் ஸ்டாண்டே சும்மா ஏர்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க, எப்படி இருக்கு பாருங்க. என்ஓஎல் கார்டு எடுத்தாச்சுங்க அபுதாபியில் எடுத்துட்டு இங்கே வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்களாமா. நான் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன், செக்யூரிட்டி வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. உடனே கட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ண சொன்னாங்க, டெலிட்டும் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரோடை கிராஸ் பண்ணி போனோம்னா E94 அப்படின்னு சொல்லி பஸ் நம்பர் சொல்லியிருக்காங்க. அங்கே போனோம்னா நம்ம வந்து இப்போ போக போகிற இடம் வந்து அபுதாபியில் மட்டும் UAEலேயே மிகப்பெரிய மாஸ்க்குங்க. அங்கே தான் போக போகிறோம். முழுக்க மார்பிளாலையும் நிறைய டாலர்ஸில் வந்து செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு மாஸ்க்கு. அது ரொம்ப ஐகானிக்கான இடமா அது. ஸோ அதை வந்து போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க. நம்ம இந்த டேல வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா, வாங்க போய் பார்த்துடலாம். அபுதாபி மெயின் பஸ் டெர்மினல்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அங்கே பாருங்க என்ன மரம்னு தெரியுதுங்களா? நம்ம ஊர் வேப்ப மரங்க. வேப்ப மரம் தான் இங்கே நிழலுக்கு வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார்டன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த லைனாக அப்படியே மரங்களெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாமே வேப்ப மரம் தாங்க. ஸோ நிழலுக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு மெயின் NH. இந்த NHல தான் இந்த இடத்துலையே பஸ் டிப்போ இருக்குது. இந்த பஸ் டிப்போவில் போயிட்டு நம்ம வந்து கேட்போம். கேட்குறதெல்லாம் இல்லை, அங்கேயே கேட்டாச்சு. பஸ் நம்பர் நம்ம சொன்ன வந்துச்சுன்னா ஏறிக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, பஸ் டிப்போவில் இது ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து கார்டு போட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே வச்சுருக்கு. நம்ம திரம்ஸை போட்டோம்னா எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இதே மாதிரி வந்து வச்சதுன்னா நல்லாயிருக்கும் பாருங்க. வெளியெல்லாம் வந்த டெய்லி சைக்கிளில் வந்து ஒர்க் போகிறவங்க எல்லாமே இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க எல்லாமே. இங்கே நிறைய வந்து இந்த ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கூட்டி. இதை பற்றி கேட்டேன் நான். இது வந்து பர்சனல் யூஸ்க்கு வந்து வாங்கி வச்சுக்கிறேன் தான். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே போயிட்டுருக்கு, துபாயிலையும் அபுதாபிலையும். டைம் கரெக்டாக 12:15 மேலே ஆச்சுங்க. செம வெயிலாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஜென்ரேட்டர் ஓட விட்டுட்டு பின்னாடி அந்த இது ஏர் வர்ற இடத்துல இருந்தோம்னா ஒரு ஹீட் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த ஹீட் அப்படியே மூஞ்சியில் அடிக்குது. அவ்வளோ ஹீட்டுக்கு இருக்குது. அப்புறம் என்னென்னா, இப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சுங்களாமா, E94. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த பஸ் வரைக்கும் 10 நிமிஷம் ஆகலாமா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணதும் இப்போ வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் தான் இருக்குது, நம்ம ஊர் சைடில் இருந்தால் நமக்கு அப்படியே அந்த டைரெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டிரைவருக்கு இந்த பக்கம் இருக்குது ஏறுறது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சைட்லேயே ஏறிக்கலாம். இந்த பக்கமே ஏறிக்கிற மாதிரி இருக்குது. பஸ் வரட்டும், ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ சார்ஜ் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 94 பஸ் வந்துருச்சுங்க, போய் ஏறிக்கலாம் வாங்க. கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மளுக்கு உட்காரக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இடம் எதுவும் இல்லைங்க, ஏறினா மட்டும் போதும், வாங்க ஏறிக்கலாம். பஸ் ஏறிட்டேங்க, 94 பஸ் நம்பரு. இப்போ வந்து போயிட்டு இருக்கு பஸ். இங்கேயும் ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்குது. ஸ்டாண்டிங்கில் ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து 40 நிமிஷம் ஆகலாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. போயிட்டு பேசுகிறேன். ஆனால் உள்ள சில்லுன்னு இருக்குது, ஏசி போட்டுக்கிறதுனால. நம்ம வந்தோம்ல அந்த பஸ் மாதிரி இல்லை இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறதுனால அந்த மாதிரி இருக்குது. பஸ் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகிடுச்சுங்க. பின்னாடி சீட் இருக்குது, பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு பேசுகிறேன் நான். 40 நிமிஷம் ஆகுங்க எடுத்து போகிறேன். ₹2.50 கட்டாதுங்க சார்ஜ். டைம் கரெக்டாக 1 மணி ஆச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் ட்ராவல்லே இங்கே இடத்துக்கு வந்தாச்சு. அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் மஸ்க். உள்ளே வந்து என்ட்ரி ஃப்ரீங்க.
இது வந்து யுஏஇல வந்து இருக்கிற பெரிய பொருட்செலவில் கட்டப்பட்ட கிராண்ட் மஸ்க்குங்க. இப்போ இந்த பஸ் வந்து உள்ளேயே போகலாமா, பக்கத்தில் கேட்டேன். உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு, இது வந்து சூப்பரான ஃபோட்டோ ஷாப்புங்களாமா, ஃபோட்டோ ஸ்பாட்டு. நல்ல நல்ல இடத்துல எல்லாமே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது வந்து அபுதாபியோட கேபிட்டல், இது யுஏஇயோட கேபிட்டல் அபுதாபி. அவ்வளோதாங்க, வந்து இறங்கியாச்சு. டைம் கரெக்டாக 1 மணி. நம்ம வந்து விட்ட பஸ் வந்து போயிட்டுருக்கு பாருங்க. வந்து அப்படியே யூட்டர்ன் எடுத்து போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்க வந்த இது இருக்குங்க, கிராண்ட் மஸ்க்கு. அங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ. உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இறங்கி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கேங்க. நான் மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன், யாருமே இல்லை டூரிஸ்ட்டு. ஆனால் பார்க்க வேண்டிய இடம் தான் இது. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஒருவேளை நம்ம அன்டைம் வந்து 1 மணிக்கு மேலே வந்ததுனால டூரிஸ்ட் எல்லாம் முன்னாடியே வந்து கவர் பண்ணிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதை பாருங்க, என் பின்னாடி தான் இருக்குது கிராண்ட் மஸ்க். தெரியுதுங்களா? அந்த செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருக்குங்களாமா. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. வழி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க. அதனால வந்து நான் பாட்டுக்கு நேராக அந்த வழியில போயிட்டாது. அதெல்லாமே அந்த விஐபி போகிற இடங்களாமா, அது அந்த வழியில போகக்கூடாதுங்களாமா. இப்போ வந்து முன்னாடி ஒரு டோம் மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, இந்த டோம் இருக்குல்ல, இந்த உள்ள போயிட்டு நம்ம என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு போய்க்கலாங்களாம் உள்ள. அது வந்து அண்டர் கிரவுண்டே, அதுவும் அந்த மாஸ்க் வரைக்கும் போறதுக்கு இடம் இருக்கு, பண்ணியிருக்காங்க. நான் தெரியாம அந்த அந்த வழியில நடந்து போயிட்டேன். அது வந்து நேராக காரில் போய் இறங்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பேஸு. இந்த டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு இதுக்குள்ளே தான் போய் போகணுங்களாமா. வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தானுங்களாமா இங்கே. நான் கேட்டுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக போயிடலாங்க. என்னடா இவ்வளோ தூரத்துக்கு போகிறோம், வெயிலாக இருக்குது, இவ்வளோ வெயிலுக்கு எப்படி மக்கள் எல்லாம் நடந்து போவாங்கன்னு நினச்சேன். அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து வழி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே போயிட்டு நான் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு சொல்கிறேன் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ஏதாவது பாஸ்போர்ட் எல்லாம் கேட்குறாங்களான்னு தெரியல. நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க முடிச்சுட்டு. இங்கிருந்தாங்க என்ட்ரன்ஸு. நான் நடந்து வந்துட்டேன். நான் வந்து தப்பாக அந்த வழியில் போயிருந்தேன்ல. இங்கே பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணணும். உள்ளே போயிட்டு என்ன டீட்டெயில் கேட்குறாங்க, ஏதாவது டாக்குமெண்ட் கேட்குறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு இப்போ அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாங்க. வாங்க போகலாம் உள்ள. Stavamo cercando qualcosa per mangiare. உள்ள போகலாங்க. உள்ள பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. டோமு, இந்த டோமுக்குள்ள இருந்து அப்படியே உள்ள போகலாங்க. இந்த வியூ வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்க்குறக்கு. லிஃப்டில் ஏறலாங்களா? கீழே போகணுமா மேலே போகணுமா? கீழே தான் போகணும், ஏன்னா மேலே ஒன்றும் இல்லை. வாங்க கீழே போகலாம். ஜி வந்தாச்சுங்க கீழே. அப்பா, உள்ளே வந்தது தாங்க கூலிக்கு இருக்கு. அந்த வெயில், மொட்டை வெயில் இருந்துட்டு இப்படி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளே வந்து என்ட்ரி பாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பேசிக் டீட்டெயில்ஸாக கேட்குது, எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்தக்கப்புறம் சப்மிட் யுவர் கெட் அக்சஸ்ன்னு சொல்லி ஒரு கிளிக் பட்டனு, அதை கொடுத்துட்டோம்னா அக்சஸ் பாஸ் ஜென்ரேட் ஆகிடுதுங்க. இது வந்து எப்படி பிரிண்ட் ஆல் டிக்கெட்ஸ் சொல்லி நம்ம ஏர்போர்ட்டில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, கட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக தாங்க இருந்தது ப்ராசஸ்ஸு. நான் கூட செக்யூரிட்டி செக்குன்னா எல்லாம் பேக் எல்லாம் கழட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவ்வளோதான். அந்த பின்னாடி வச்சுருந்து பார்த்தீங்களா டிஸ்பிளே, நிறைய டிஸ்பிளே இருக்குது. அதில் நம்ம வந்து இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ் இருக்குது, எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன ரீசனு எல்லாம் கொடுத்து, நம்ம ஃபோன் நம்பரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். அப்புறம் மெயில் ஐடியும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த பாஸ் பிரிண்ட் ஆகி வந்துருக்குங்க. இதை காட்டினா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நம்ம கிராண்ட் மஸ்க்குள்ளே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பூரா மால்ஸுங்க, பூரா மாலில் இருக்கிற செட்டப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஏசியில் போட்டு சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ வெயிலுக்கு பிரச்சனை இல்லை. வெளியே தான் ரொம்ப வெயில் ஹாட்டு. உள்ளே வந்துட்டோம்னா சூப்பரு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து தெரியாமல் ராங்கு கட் ஆகிட்டேன்.
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இறங்கணும்ல லிஃப்ட் விட்டு இறங்கி ரைட் சைடில் கட்டாயி வந்திருந்தாலே நேராக இந்த டிக்கெட் கவுண்டர் தான் வந்திருக்கலாம். நான் அதை பார்க்காம நேராக வந்துட்டேங்க. போயிடலாம், நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். எல்லாமே ஷேக்கு, அவங்க தாங்க இருக்காங்க உள்ள. இந்த இதெல்லாம் காட்டிட்டு செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் காட்டிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. உள்ளே வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டுங்க. இதெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க, மைக்ரோஃபோனு இந்த ஹெட்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. வந்து மற்றது எல்லாத்தையும் நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் செக் பண்ணி உள்ளாடுறாங்க. நம்ம மேலே நடந்து போனோம் பார்த்திங்களா, அந்த இது எல்லாமே இப்படியே கவர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லிஃப்ட்டில் ஏறினோம்னா அதுவே கொண்டு போய் விட்டுரும், நம்ம நடக்க கூட தேவையில்லை. ஸோ அப்படி தான் இருக்குது. ரொம்ப செக்யூரிட்டி செக் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னாலும் ஃபோனுன்றதெல்லாம் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லையா. ஸோ அதோட கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வந்து எவ்வளோ ஃபோட்டோ வேணும் எடுத்துக்கலாமாம்மா. ஸோ வந்து செக்யூரிட்டிக்கு வந்து இப்போ முன்னாடியே அட்வைஸ் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். எல்லா செக்கப்பு முடிஞ்சு வந்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் வியூ இது. ட்ரெஸ்ஸிங்கு அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இதில் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அபுதாபிக்கு இந்த இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்றபடிக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. எல்லாமே முன்கூட்டியே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் தாஜ்மஹால் பார்த்தது இல்லைங்க. அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதாங்க ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு. ஸோ அவ்வளோ சூப்பரான இடம் இருக்குது. எல்லாமே இட்டாலியன் மார்பிள், அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்களாமா இந்த மார்பிள்ஸ் எல்லாமே. அபுதாபியில் இந்த சைடு கிராண்ட் மஸ்க் தாங்க ஒர்த்து. சூப்பரான ஸ்பாட்டு, அதுவும் என்ட்ரி ஃப்ரீங்க. நீங்கள் வந்து அபுதாபி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட்டை வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அபுதாபி வந்து ஏன் ரிச்சான கண்ட்ரினா, நம்ம துபாயை விட வந்து இங்கே வந்து 10 மடங்கு வந்து ஆயில் வளம் வந்து இங்கே இருக்குங்களாமா. அதனால தான் துபாயை விட ரிச்சான கண்ட்ரியாகவும், எமிரேட்ஸுக்கே இதுதான் கேபிட்டல். இங்கே கட்டப்பட்டிருக்கிற 7 ஸ்தூபிகளும் 7 எமிரேட்ஸை வந்து குறிப்பிடுதான். மற்றொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோபுரத்தை வந்து கட்டுறதுக்கு இரும்புகளே யூஸ் பண்ணலைங்களாமா. வெளியிருந்து பார்த்தோம்லங்க, அந்த டோமுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம்ப்பா. இங்கே எல்லாமே ஃபோட்டோ அலௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில். எல்லாமே பளிங்குங்க, எல்லாமே மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை பற்றியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. Your steps were made of smoke, your eyes like fog. Keep me near, keep me near. I lose the road when you disappear. Walk me home through the dark slow. Walk me home where the cold goes. Hold my name like a ஸ்கூலில் வந்துட்டேங்க. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா கார்பெட்டு, இதுதான் உலகத்திலே பெரிய கார்பெட்டு, ஹேண்ட்மேடில் பண்ணதுங்களாமா.
கிராண்ட் மஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட அழகு வந்து என்னோடய வாயால் வந்து விவரிக்க முடியல. அதனால் வந்து இதுக்கு வந்து இந்த வீடியோலாம் எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் மியூசிக்காகவே போட்டுறேங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்க முடியாது, அப்புறம் இதோட அழகையும் நீங்கள் ரசிக்க முடியாது. அதனால் வந்து வெறும் மியூசிக்காகவே போட்டுறாங்க இதில். அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, இந்த இது வந்து 1996 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்போ வந்து சின்னதாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சக்கப்புறம் முழு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2007 11 வருஷம் கட்டியிருக்காங்க. இந்த அழகை வந்து 11 வருஷமாக கட்டி அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க மார்பிள், இட்டாலியன் டைல்ஸு, மார்பிள், அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்து எல்லாத்துலேயும் கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ அடுத்தது வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் போகலான் இருக்கேன். அதுக்கு என்ன பஸ் நம்பரு எதுன்னு தெரியல, யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏதாவது நல்ல ஒரு கைடன்ஸாக வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாங்க அந்த இடத்துக்கு. கிராண்ட் மஸ்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ வந்து பஸ் டிப்போல தான் உட்காந்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வில்லேஜுங்கிற ஒரு பிளேஸை வந்து பார்க்க போகிறேன். அங்கே வந்துங்கன்னா பழைய துபாயை வந்து அப்படியே பார்க்கலாமா, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. அந்த இடத்த தான் போய் இப்போ பார்க்க போகிறேன் நான். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் வந்து 2494 2 பஸ்ஸும் போகுங்களாமா. வந்து பக்கத்தில் வந்து கேட்டு விசாரித்து வச்சுருக்கேன். அங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தானுங்களாமா. நாங்கள் போயிட்டு உள்ளே வந்து வீடியோவெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு, வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சுங்க, இன்னும் சாப்பிடல. அங்கே போயிட்டே சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். இங்கே அடுத்தது வந்து நம்ம ஈவினிங் வந்து பாப்ஸ் டெம்பிள்னு சொல்லி ஹிந்து டெம்பிள் இருக்குது. அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறனால நான்வெஜ் சாப்பிட்றக்கு வழி இல்லை. அதனால் வெஜ் தான் தேடி பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. வெஜ் தான் நம்ம தேடி தேடி பர்டிகுலரான தேடி தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் லஞ்சு. நான்வெஜ் ஸ்கிப் பண்ண வேண்டிய டைமில் இருந்ததுன்னா சுச்சுவேஷன் இருந்ததுன்னா. ஓகேங்களா, பார்த்துடலாங்களா? நம்ம போக போகிற பஸ் வந்துருச்சுங்க, 24. என்ன வருவான்னு பார்த்தா போகிறான். இப்போ யூட்டன் போட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன். பார்ப்போம், வந்ததுமே ஏறிக்கலாங்க. ஓகேங்களா, நான் ஏறிட்டு சொல்கிறேன் என்ன ஸ்டாப் நேம் என்னன்னு சொல்லிட்டு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்லங்க, அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு. ஏரியாச்சு பஸ். இப்போ வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லிட்டு மெரினா மால் ஸ்டாப்பில் இறங்கணுமா. லாஸ்ட் ஸ்டாப் இந்த பஸ்ஸில். நான் ஒரு கம்மியான பேசஞ்சர் தான் இருக்காங்க பாருங்க, யாருமே இல்லை பஸ்ஸில். ஏரியாச்சு. போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இடத்துக்கு. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிளேஸ் பார்க்க போகணும். சரிங்களா, நாங்கள் போயிட்டு பார்க்குறேன். நான் வந்து இறங்கியாச்சுங்க. என்னாச்சுன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மியூசியம் வந்து 4 மணியோட க்ளோஸுங்க. இப்போ அங்கே அவ்வளோ தூரம் நடந்து போய் பார்த்தாலும் வேஸ்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு இதெல்லாம் நிற்கிது. எல்லாமே யாச்சு அந்த மாதிரி ஃபாரின்லலாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரியான போட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் போய் பார்த்துட்டு இது பின்னாடியே மெரினா மால் இருக்குங்க. மெரினா மாலை பார்க்கலாம். மெரினா மாலை பார்த்துட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோன்ட்ரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஓரமாக இருக்கிற இது நல்லா ஹேப்பனிங்காக இருக்கும். அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த போட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனதுனால இது மிஸ் ஆயிடுச்சு. ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மியூசியம். ஸோ அடுத்த முறை வந்தோன்னா இதை கவர் பண்ணிடலாம். பின்னாடியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த நீங்கள் வைஸ் சிட்டி கேம் விளையாடுறீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரியே இடம் வந்து ஃபீல் கொடுக்குதுங்க இது. அந்த பீச் ஓரமாக இந்த வைஸ் சிட்டி கேம் ஆடினவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஃபீல் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த 2005 2007 வந்த வைஸ் சிட்டி கேம் எல்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே பீச் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். அப்புறம் நினச்ச காரெல்லாம் எடுத்துக்கலாம், நினச்ச மாலுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு வரும். ஸோ அதே ஃபீல் வந்து இந்த இதில் இருக்குங்க எனக்கு பார்த்ததுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த ஏரியா. 4:30 மணி ஆச்சு, இன்னும் வெயில் கொளுத்துதுங்க. சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து அப்படியே அரபிக் கோஸ்டல் வந்து ஜாயின் ஆகுது. அரபிக் கடல் வந்து அப்படியே பக்கத்தில் ஜாயின் ஆகிருக்கு. ரோடை கிராஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த இடத்து பேர் த வேர்ல்ட் ஆஃப் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு. பாருங்க எல்லா க்ரூஸு வெசலு, யாச்சு, இந்த ஸ்பீட் போட்டு எல்லாமே தாங்க நிற்கிது. இது எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஈவினிங்கில் வந்து நல்லா ஹேப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம்.
உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பக்கத்தில் கேட்டேங்க, இது என்னென்னா இதெல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறக்காக இந்த யாச்சு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடியே கவுண்டர் இருக்குது. நம்ம புக் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் வந்து டின்னர் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களாம். எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் போயிட்டு கவுண்டரில். பாருங்களேன், இந்த சிட்டியோட எட்ஜு கோன்ரிச். இந்த பிளேஸ் வந்து கோன்ரிச்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கடற்கரை ஓரத்தை வந்து கோன்ரிச்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறக்கெல்லாம் காசு எதுவும் இல்லை. நம்ம வந்து இந்த கேட்டு தாண்டி உள்ளே போகிறதுக்கு பைசா பே பண்ணணும். ஒவ்வொரு யாச்சும் ஒவ்வொரு ஏஜென்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த ஏஜென்ட் வந்து அந்தந்த டைமில் வந்து கூப்பிடுவாங்க இந்த யாச்சுக்கு வர சொல்லி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டேங்க. பின்னாடி தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது. எல்லா ஏஜென்ட்டோட இதுவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 35 திரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நைட்டு டின்னர் வந்து. அது வந்து பெர் பர்சனுக்கு வந்து 35 திரம்ஸு பே பண்ணோம்னா டின்னரு ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு யாச்சும் ஒவ்வொரு மாதிரி. ஃபஸ்ட் கிளாஸாக போகும்போது இன்னும் கொஞ்சம் வசதிகள் எல்லாம் கூடும், பைசாவும் கூடும். நம்ம வந்து ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து வேறு மெரினா மால் உள்ளே இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்ஸ் டெம்பிள் போகலாங்க. கொஞ்ச நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு அபுதாபியில் இருக்கிற மெரினா மால்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மால் மாதிரி தான். அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே லக்ஸுரிஸாக இருக்குது உள்ள. அதை வந்து பார்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் காற்று வாங்குறதுக்காக உள்ளே போனது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயே பஸ் டிப்போ இருக்குது. பஸ் டிப்போ நிறைய பஸ் இருக்குது. இங்கேருந்து பாப்ஸ் டெம்பிள் வந்து ஒரு 45 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் வந்து இறங்கினோம் பார்த்தீங்களா, சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். அந்த பஸ் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு மாறணுங்களாமா. 54 பஸ் நம்பர் 54, 32 2 பஸ் இருக்குங்க. 2 பஸ்ஸில் எந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு கிளம்புதோ அந்த பஸ்ஸை கேட்டு ஏறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போயிட்டு நான் ஏறிட்டு சொல்கிறேன். ஏன்னா பாப்ஸ் டெம்பிள் முக்கியமாக கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் நான். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. வாங்க போய் பார்த்துடலாம். காலையில் இறங்கினோம்லங்க, அந்த இடத்துக்கே வந்து இறங்கியாச்சு. இங்கே பாரு பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கு. அவரும் ஹெல்ப் பண்ணாரு. அவரும் நம்ம இந்த மெரினா மால்ல இருந்தே ஏறினாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் பெங்களூர்காரர் தான். அவர் மங்களூர்னால அவர் ரொம்ப கடைசி வர வரைக்கும் நல்லா கன்னடத்தில் பேசிட்டு வந்தோம். நல்லா அவரே வந்து, ஏன்னா இந்த பஸ் வந்து நேராக வந்து பஸ் டிப்போக்கு வரல, வேற இடத்துல தான் இறக்கி விட்டாங்க. நான் வந்து இறங்கி அதுக்கப்புறம் இப்போ நம்ம காலையில் எடுத்தோம்ல இது அந்த பஸ் பாஸ், அதில் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாப்ஸ் டெம்பிள் போகலாங்க. சரிங்களா, போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணிட்டு வரேன். ஒரு திரம்ஸ் தான் இருந்தது. அங்கே போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 10 திரம்ஸ் வேணும். நம்ம 5 திரம்ஸ் அப் அண்ட் டவுனுக்கு கேட்டாச்சு. இப்போ வந்து ரீசார்ஜும் பண்ணியாச்சுங்க. 203 பஸ் நம்பரு பாப்ஸ் டெம்பிள் போகிறக்கு. போய் ஏறிடலாங்களா? டைம் கரெக்டாக 6:10 ஆச்சுங்க. வாங்க போய் ஏறலாம். முன்னாடி தான் நிற்கிது பஸ்ஸு. இது ஒரு பஸ் ஸ்டேஷன், அபுதாபி பஸ் ஸ்டேஷனுங்க. அபுதாபி பஸ் ஸ்டேஷனில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. 50 திரம்ஸ் கொடுத்தேன் நான். 50 திரம்ஸ் நோட்டு கொடுத்ததுக்கு சேஞ்ச் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து ஆன்லைனில் அந்த மிஷினில் வந்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது, அங்கேயும் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக தான் இருந்தது. நம்ம கொடுத்துட்டு 10 எல்லாமே ரவுண்ட் டிஜிட்டில் இருக்குது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. நான் வந்து 10 திரம்ஸ் போதும்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்லேயே. அப் அண்ட் டவுன் வந்து 5 திரம்ஸ். அப்போ போகிறக்கு ஒரு 5 திரம்ஸ், வரக்கு ஒரு 5 திரம்ஸுங்க. பண்ணியாச்சு. இப்போ வந்து பஸ் நம்பர் 203ங்க பாப்ஸ் டெம்பிள் இருக்குது. இங்கே தான் டைம் கடை 6:10ங்க. ஸோ போய் ஏறிட்டு நம்ம போய் பாப்ஸ் டெம்பிள் போய் பார்க்கலாங்க. இந்த ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா லைட் ஷோலாம் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ராவே ரீசார்ஜ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் காசு. அதனால் வந்து இந்த 10 திரம்ஸில் போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து வந்து துபாய்க்கு பஸ் ஏற வேண்டியதுதான். அங்கே பஸ் இன்னும் ஏற்றுறக்கு ஆரம்பிக்கும். பஸ் எடுக்க போகிறாங்க. டேப் பண்ணிடலாம் கார்டை. போட்டாச்சுங்க. பஸ்ஸை யாருமே இல்லை, நம்ம இந்தியக்காரங்க இருக்காங்க எல்லாரும். பஸ்ஸு கோயிலுக்கு போகலாம். சனிக்கிழமை இல்லை இன்னைக்கு. எல்லாம் கோயிலுக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பஸ் எடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு நம்மளை ஆவலுடன் எதிர்பார்த்த பாப்ஸ் டெம்பிளை பார்த்துடலாங்க. இங்கே வந்து ஈவினிங் டைம் போனால் தான் நல்லா பெஸ்ட்டு, ஒர்த்து, சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸும் நல்லா இருக்குங்க, ஒர்த்தாக இருக்குது. போகலாங்களா? பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. இது எப்படின்னா, இது வந்து நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரிங்க. எல்லா இடத்துலையும் நின்று தான் போகுது. எல்லா ஸ்டாப்புக்கும் நிற்கிது. எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் போயிட்டு வர்றதுக்கு. இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, துபாய்க்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸு 11 மணிக்கு தான். அதுக்குள்ளே நம்ம வந்து துபாய் பஸ் ஏறுறாங்க. இந்த பாருங்க அங்கே நிற்கிது பார்த்திங்களா துபாய் பஸ். நம்ம வந்தோம்ல காலையில், அந்த லைன் இது ரெட் லைனு. இங்கே வந்துவிட்டால் நம்ம துபாய் பஸ் ஏறணும். பார்த்துடலாம். சீக்கிரமாக போய் பார்த்துட்டு டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துடலாம்.
வந்தாச்சுங்க. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. பாப்ஸ் டெம்பிளுங்க. இங்கே ரொம்ப செக்யூரிட்டி செக்கெல்லாம் ரொம்ப சிவியராக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பேக்ஸ் எல்லாம் உள்ள அலோடு இல்லை. ஸோ லாக்கருக்கு வந்து 10 dirhams கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டைம் இல்லை எனக்கு சுற்றி பார்க்குறக்கு. யூஏஇலேயே இருக்கிற ஹிந்து டெம்பிள் இது தாங்க, பெரிய டெம்பிள். இதுக்கு வரக்கு தாங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் பஸ் டைம் தான் ரொம்ப இழுத்துருச்சு. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கூகுளில் வந்து 1.5 மணி நேரம் தான் கிடச்சி. அப்படியே வந்தாச்சு. உள்ளே போய் தரிசனம் பண்ணுறக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட்டு பஸ்ஸு 8 மணிக்கு தானா. அந்த 8 மணி பஸ்ஸை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் துபாய் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். துபாய்க்கு வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு 11:30க்கு. ஸோ இப்போ வந்து டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம். பார்த்தாச்சுங்க, பாப்ஸ் டெம்பிளை பார்த்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டு இந்த ட்ரிப். இன்றைக்கி இந்த டேயில் வந்து லாஸ்ட்டு அபுதாபியில் வந்து லாஸ்ட்டு பார்க்குற பிளேஸ் இது. இப்படியே ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க. ஏன்னா ரொம்ப செக்யூரிட்டி செக்கில் வந்து ரொம்ப எடுத்துருச்சுங்க டைமு. இப்போ வந்து லாஸ்ட் பஸ் இப்போ நான் வந்தால் பார்த்திங்கன்னா அதே பஸ் தான் ரிட்டனும் போகுதான். 8 மணிக்கு எடுத்துருவாங்க. இப்போ 7:40 ஆச்சுங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாமே முடியாது. ஏன்னா டைம் எடுத்துட்டோம்னா இங்கே வரோம். இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு ரொம்ப திரம்ஸ் வந்து ரொம்ப இழுத்துருங்க. அப்புறம் வந்துங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து வர்றதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க. பாப்ஸ் மந்திர்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பாஸ்போர்ட் காப்பி, அந்த இது பாஸ்போர்ட் காப்பி, யார் என்ன நேஷ்னாலிட்டி, அதெல்லாமே சிம்பிளாக தான் இருந்தது. அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தான் அப்ரூவ்டு ஒரு 1/2 hour அப்ரூவ் ஆகுதுங்க. அப்ரூவ் பண்ணக்கப்புறம் இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் அலோவே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பாப்ஸ் டெம்பிள் வரதா இருந்துச்சுன்னா முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எந்த டேட்டு டைமுன்னு சொல்லிட்டு அதில் ஸ்லாப் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்லாபை வந்து புக் பண்ணிவிட்டு வந்துக்கணுங்க. சரிங்களா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் போயிட்டு இதை முடிச்சுக்கலாம். இந்த யுஏஇ கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 16 தெய்வங்கள் இருக்குங்க. நம்ம ஊர் தெய்வங்கள் தான். ஐயப்பன், முருகன், விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் வட இந்தியாவில் இருக்கிற சாமிகள் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இந்த கோயிலில் வந்து 16 வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சரிங்க, கிளம்பலாங்களா? மன்னிக்கணுங்க, டைம் வந்து சரியாக இல்லாதனால ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இந்த இடத்துல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இது என்னென்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கணுங்க. அபுதாபி போகிற பஸ்ஸை பிடிக்கணும். இங்கேருந்து 2.5 மணி நேரம் ஆகுது. கூகுளில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் கிடச்சி. ஸோ அதில் தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:50 ஆகிடுச்சுங்க. போயிட்டு நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படியோ துபாய்க்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கிறனால நீங்கள் வந்து 4-5 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போக முடியும். இல்லாட்டி ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் பெஸ்ட்டுங்க. சரி, போகலாங்களா? வெளியே கிளம்பிட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் முகம், வட இந்திய முகம், எல்லாமே நம்ம ஊர் முகம் எல்லாம் பார்க்க முடியுதுங்க இங்கே வந்துட்டா. ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பாப்ஸ் டெம்பிளை பாருங்கள். நம்ம மோடிஜியும் இந்த துபாயோட ராஜாவும் ஓப்பன் பண்ணது இது. நமக்காக வந்து 27 ஏக்கர் வந்து இது கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்து கோவிலுக்காக. இதுதான் மிகச்சிறப்பு இந்த யுஏஇயில். ஸோ அடுத்த முறை வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த இடத்த. நல்லா பறந்து விரிஞ்சிருக்குங்க இடம். பயங்கரமான இடமா இருக்குது. நம்ம ஈசா எல்லாம் பார்த்தோம்ல பெங்களூரில், கோயம்புத்தூரில், அந்த மாதிரி இடத்துல வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். காலையிலேருந்து 9 மணிக்கு ஆரம்பித்தது, இப்போ நைட்டு 8 மணி ஆச்சு. இதோட ட்ரிப் இன்னும் வரைக்கும் ட்ரிப்பு முடியல. போகலாங்களா? நான் போயிட்டுங்க லாக்கரில் பேக் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து லாக்கரில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வாங்கிக்கலாம் போயிட்டு. நல்லபடியாக பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து 8 மணிக்கு தான் பஸ்ஸு லாஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, தப்பாக சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துருந்துருக்கலாம். என்னாச்சுன்னா 9 மணி. இப்போ நான் வந்து 1 மணி நேரம் பஸ்ஸு அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கேன். டைம் கரெக்டாக 12:15 ஆச்சுங்க. அபுதாபிலேருந்து துபாய்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா துபாய் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து என் லெஃப்ட் சைடில் இருக்குது. போய் பார்த்துட்டு மெட்ரோ ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுதான் கடைசி. இந்த ட்ரெயின் ஏறினோம்னா நம்ம வந்து ஃபியூச்சர் ஆஃப் எமிரேட்ஸ் அந்த ஸ்டாப்புக்கு போய் இறங்கிக்கலாம். நம்ம ரூமுக்கு போயிடலாம். பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அபுதாபி ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் இபூன் புட்டாட்டா பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியிருக்கிறேன். மெட்ரோலாம் க்ளோஸுங்க. நம்ம 11 மணியோட க்ளோஸுங்க இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம்னா டேக்ஸியில் தான் போய் ஆகணும். டேக்ஸி இல்லாட்டி வெவ்வேறு பஸ் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போய் இறங்குறதுனா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் வந்து பெஸ்ட்டு டேக்ஸி, ஷேரிங் டேக்ஸி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஷேரிங் டேக்ஸியில் போயிட்டோம்னா நம்ம பேசாமல் நம்ம ரூம் முன்னாடியே போய் இறங்கிக்கலாமா. நான் போயிட்டு இங்கே வரீங்க முன்னாடி எல்லாமே டேக்ஸி தான் நிற்கிது. 18 dirhamsலேருந்து 20 dirhams வரைக்கும் கேட்பாங்க. ஒன்றும் ரொம்ப பார்கெயின் பண்ணாதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போய் பார்ப்போம், பேசி பார்த்துட்டு சொல்கிறேன் நான்.
நான் வந்து 18 திரம்ஸ் 20 திரம்ஸ் சொன்னேன்லங்க. அவ்வளோ இல்லைங்க. 70 திரம்ஸ் சொல்றாங்க. அவங்க சொன்னது சரியா புரியல. 70 திரம்ஸ்லேருந்து 80 திரம்ஸ் கேட்குறாங்க. ரொம்பவே கூட. அதுக்கப்புறம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் நான் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன். வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு. பஸ்ஸு நம்பர் சொல்லியிருக்காங்க N55ங்க. இப்போன் பொட்டாட்டாலேருந்து N55 பஸ் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிற பக்கத்தில் அந்த லைன்லேயே தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வந்து 25 திரம்ஸ் நம்ம கார்டு மூலியமாகவே போயிடலாம். நான் போயிட்டு சொல்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட்நைட் 1 மணிங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததில்ல. இது ஃபஸ்ட் டைம் வந்ததுனால இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நேரமாக கிளம்பிக்கணும் எல்லா இடத்துக்கும். இதுதான் இந்த ட்ரிப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரி, நான் போயிட்டு பேசுகிறேங்க ரூமுக்கு. பஸ் விட்டு இறங்கியாச்சுங்க. இபுன் புட்டாட்டாலேருந்து ஜுமாரா ரோட்டில் வழியாக வந்து நான் வந்து இங்கே இறங்கியிருக்கேங்க. பக்கத்துலேயே, அதாவது பேரலான ரோடு. நம்ம வந்து மெட்ரோவில் ஏறினோம். போகும்போது மெட்ரோவில் ஏறினோம். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்திருக்கோம், பேரலான ரோட்டில். நான் வந்து மெட்ரோ இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பஸ் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குங்க. நான் வந்து இப்போ பாருங்கள், நம்ம ஹோட்டல் வந்து முன்னாடி தெரியுது பாருங்கள், அங்கே தான். நான் வந்து அங்கேருந்து இங்கே நடந்து வந்திருக்கேங்க. அவ்வளோதான், ஒரே பேரலான ரோடு. இந்த பக்கம் மெட்ரோ இருக்குது. ஸோ மெட்ரோ நம்ம வந்து டைமுக்கு வந்திருந்தோம்னா பிடிச்சிருந்துருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரவு 2 மணிங்க. எல்லாருமே இங்கே இப்பவும் ஆக்டிவாக தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும். பஸ் இப்போ வரைக்கும் கூட்டமாக தான் இருந்துச்சு. எந்த வித பயமும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு ரூமுக்கு போயிட்டு இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாங்க. நான் போயிட்டு வந்து பேசுகிறேன். நான் வந்தாச்சுங்க, ரூமுக்கு வந்தாச்சு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:15 மிட் நைட்டு. இப்போ தாங்க ரூமுக்கு வந்து சேர முடிஞ்சுது. ஏன்னா நம்ம பண்ண ஒரு சின்ன தவறுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இழுத்துருச்சு. ஒரு 3.5 மணி நேரம் பாப்ஸ் டெம்பிளில் வந்து இழுத்துருச்சு. வந்து ரூமுக்கு போயிட்டு தூங்குறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாய் போய் சுற்றி பார்க்கணுன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. என்னென்னா, நாளைக்கு இன்னொரு இடம் பார்க்க போகிறோம். சண்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். அந்த